பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் த ஹியூமன் சைக்கிள் பயில்வதற்காக இந்த இணையதளத்தின் மூலம் நம் அனைவரையும் ஒருங்கிணைத்து இந்த நல்ல வாய்ப்பினை நமக்கு அருளியுள்ள பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களது பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம். இத்தருணத்தில் நம் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும், இங்கு நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். நாம் த ஹியூமன் சைக்கிள் அதில் சாப்டர் 7 இன்று துவங்க உள்ளோம். அதன் தலைப்பு தி ஐடியல் லா ஆஃப் சோஷியல் டெவலப்மெண்ட். லாஸ்ட் சாப்டர்ல பகவான் தி அப்ஜெக்டிவ் அண்ட் சப்ஜெக்டிவ் வியூஸ் ஆஃப் லைஃப் அப்படிங்கிற தலைப்புல பகவான் என்ன இறுதியாக இருந்தார் என்றால், இந்த சப்ஜெக்டிவ் ஐடியலிசம் என்றால் நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய நம்மை விட நம்மை கடந்த ஒரு உயர்வான ஒரு பொருள், அதை அடைய இலக்காக நாம் நடத்தும் வாழ்க்கை, இதுதான் சப்ஜெக்டிவ் ஐடியலிசம். ஒவ்வொரு மனிதனும் தனக்கு உள்ள இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்தை, தன்னை கடந்த ஒரு விஷயத்தை எட்டுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றான். அதுதான் தற்பொழுது மெல்ல 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 முக்கியத்துவம் பெற்று வருகின்றது என்பதை பார்த்தோம். அது எதன் மூலமாக இதனுடைய இந்த முயற்சி, இதை அடைவது என்பது எதன் மூலமாக இவெல்லாம் நடைபெறுகின்றது, மனிதனுடைய எந்த விதமான இயக்கங்களில் எல்லாம் நடைபெறுகின்றது என்றால், அவனுடைய மதம் சார்ந்த, அவனுடைய அழகுணர்ச்சி சார்ந்த, உள்ளுணர்வை சார்ந்த, அவனுடைய அறிவினுடைய உயர்வான ஒரு அம்சத்தை சார்ந்த இயக்கங்களும் இவைகளை திருப்தி படுத்தும் ரீதியில் அமைந்த வண்ணம் இருக்கின்றன. இந்த விஷயங்கள் தான் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்ஜெக்டிவ் லைஃப், உள்முகமான அமைந்துள்ள வாழ்வு. சப்ஜெக்டிவ் லைஃப் என்றால் உள்முகமாக அமைந்துள்ள வாழ்வு. அதனுடைய இத்தகைய முயற்சிகள், இத்தகைய இயக்கங்கள் தான் உள்முகமாக அமைந்துள்ள வாழ்வினுடைய சங்கேத குறியீடுகளாகவும் கருவிகளாகவும் அமைந்துள்ளன. ஒரு மறைவியல் சார்ந்த ஒரு அணுகுமுறை, மிஸ்டிசிசம், அக்கல்டிசம், இதெல்லாம் மெல்ல 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 மனிதனுடைய கவனத்தை ஈர்க்கின்றது. இந்த விஷயங்கள்லாம் நாமே பார்க்கின்றோம். இந்த அப்ஜெக்டிவ் லைஃப் என்றால் புறத்தை திரும்பியுள்ள வாழ்வில் மனதினுடைய ஆசைகள், வாழ்வினுடைய கோரிக்கைகள், உடலினுடைய தேவைகள், இவைகளை திருப்திப்படுத்துவதுதான் நோக்கமாக இருந்தது.
ஆனால் சப்ஜெக்டிவ் லைஃப், உள்முகமாக திரும்பியுள்ள வாழ்வில் நம்முடைய மனம், உடல், வாழ்வு இவை மூன்றும் எவ்வாறு மாற்றி அமைக்கப்படுகின்றன என்றால், இவை மூன்றுமே நம் உள்ளிருக்கக்கூடிய ஆண்மனை வெளிப்படுத்தும் கருவிகளாக மாற்றி அமைக்கின்றன. இவைகளை திருப்திப்படுத்துவதற்காக மட்டுமே வாழ்வது என்பதற்கு பதிலாக இவைகள் மூன்றும் நம் உள்ள இருக்கக்கூடிய ஆண்மனினுடைய வெளிப்பாடாக இருக்கும் கருவிகளாக செயல்பட ஆரம்பிக்கின்றன. இந்த வெளிப்பாடு இவைகள் மூன்றில் உள்ள செயல்பாடுகளினுடைய வெளிப்பாட்டினுடைய ஒரு பூரணத்துவம், அதில் ஒரு ஒத்திசைவு, இவையெல்லாம் தான் நம்முடைய வாழ்வினுடைய ஒரு உண்மையான இலக்காக அமைகின்றது. மனம் உயர்வான விஷயங்களை சிந்திக்கின்றதா? நம்முடைய வாழ்வினுடைய இயக்கம் உயர்வான விஷயங்கள் நோக்கி திரும்பியுள்ளதா? நம்முடைய உடலினுடைய இயக்கம் இதற்கு துணை புரிகின்றதா என்பதெல்லாம் தான் தற்பொழுது இந்த சப்ஜெக்டிவ் வியூஸ் ஆஃப் லைஃப்ல மனிதனுக்கு முக்கியத்துவமாக தெரிகின்றது. இந்த இலக்கு தான் நம்முடைய அகமுக வாழ்விலும் சரி, புற வாழ்விலும் சரி, இந்த இலக்கு தான் பிரதானமாக அமைகின்றது என்ற ஒரு முக்கியமான கருத்தை போன சாப்டர்ல நம்ம பார்த்தோம். இந்த சாப்டர்ல பகவான் தி ஐடியல் லா ஆஃப் சோஷியல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற சாப்டர்ல என்ன ஒரு முக்கியமான கருத்தை நம் முன் வைக்கின்றார் என்றால், ஒரு மனிதன் அவனுடைய கவனம் அவனுடைய கடந்த கால உடல் ரீதியான, பிராணமய ரீதியான பரிணாம வளர்ச்சியில் மாத்திரம் கவனம் செலுத்துவது போதாது. மனிதன் எதில் கவனம் செலுத்த வேண்டும் என்றால், அவனுடைய எதிர்காலத்தில் அவனுடைய மனம் சார்ந்த, ஆன்மீகம் சார்ந்த அவனுடைய வாழ்வு எவ்வாறு அமையப் போகின்றது, அவனுடைய வாழ்வு அவனுடைய மனம் சார்ந்த வாழ்வும் ஆன்மீகம் சார்ந்த வாழ்வும் எவ்வாறு அமையப் போகின்றது என்பதில்தான் ஒரு மனிதனுடைய கவனம் திரும்ப வேண்டும். அதைத்தான் இலக்காக கொண்டு இந்த ஒரு சமுதாயத்தினுடைய வளர்ச்சி என்பது இந்த விதியின் படிதான் செயல்பட போகின்றது என்று கூறுகின்றார். ஒரு சமுதாயத்தினுடைய வளர்ச்சி, சோஷியல் டெவலப்மெண்ட்னு சொல்றோம். சோஷியல் டெவலப்மெண்ட் என்பது எந்த விதியின் அடிப்படையில் அமைய வேண்டும்? வெறும் பொருளாதார ரீதியில் அமைய வேண்டுமா, இல்லது ஒரு மனிதனுடைய புற தேவைகள் அவைகளை மாத்திரம் திருப்தி செய்யும் வகையில் அமைய வேண்டுமா, அவனுடைய அறிவு சார்ந்த விஷயங்கள் அதை திருப்தி செய்யும் வகையில் அடைய வேண்டுமா என்றால், இவையெல்லாம் அடிப்படை தேவை என்றாலும் எதன் அடிப்படையில் அமைய வேண்டும் என்றால், அவனுடைய எதிர்காலத்தில் அவனுடைய மனம் மற்றும் ஆன்மீக வாழ்வு எவ்வாறு அமையப் போகின்றது, his future mental and spiritual destiny, அதை எவ்வாறு அமையப் போகின்றது என்பதை அதை தீர்மானிக்கும் விதமாகத்தான் இந்த ஒரு சமுதாயத்தினுடைய வளர்ச்சியினுடைய விதி என்பது ஒரு உயர்வான வகையில் அமைய வேண்டும் என்று பகவான் இந்த சாப்டரில் விளக்குகின்றார். மிகவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாப்டர். நம்ம உள்ளே செல்லலாம். அதற்கு paragraph 1 அதற்குள்ளே செல்லலாம்.
Chapter 7, The Ideal Law of Social Development, Paragraph 1. The true law of our development and the entire object of our social existence can only become clear to us when we have discovered not only, like modern science, what man has been in his past physical and vital evolution, but his future mental and spiritual destiny and his place in the cycles of nature. This is the reason why the subjective periods of human development must always be immeasurably the most fruitful and creative. In the others, he either seizes on some face, image, type of the inner reality, nature in him is laboring to manifest, or else he follows a mechanical impulse or shapes himself in the mold of her external influences. But here, in a subjective return inward, he gets back to himself, back to the root of his living and infinite possibilities, and the potentiality of a new and perfect self creation begins to widen before him. He discovers his real place in nature and opens his eyes to the greatness of his destiny. Thank you, sir. Can I read, sir? Thank you. Yes. Salient points. The entire object of our social existence can become clear to us only when man discovers not only his past physical and vital evolution, but also his future mental and spiritual destiny. That is why the subjective period of human development must always be the most fruitful and creative. In other periods, man seizes on some type of inner reality that the nature in him striving to manifest, or he follows a mechanical impulse or shapes himself in the mold of external influences of nature. But in his subjective return inward, he gets back to the root of his living and the infinite potential for a new creation. Thank you, sir. Thank you. மாடர்ன் சயின்ஸில் எவல்யூஷனில் வந்து எதற்கு முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது அப்படின்னா, ஒரு மனிதனுடைய பாஸ்ட் எவல்யூஷன் எப்படி அவனுடைய உடல் ரீதியாக அவனுடைய எப்படி எவல்யூஷன் எப்படி வந்திருக்கு, அவனுடைய லைஃப் ஃபோர்ஸ் எப்படி இவால்வ் ஆயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அந்த மாடர்ன் சயின்ஸ் அது குறித்து தான், அதனுடைய விளக்கம்தான், அது குறித்த ஆராய்ச்சி தான் நவீன விஞ்ஞானத்தில் தரப்பட்டுள்ளது. ஆனால் அவனுடைய எதிர்காலம், அவனுடைய மனம் சார்ந்த வாழ்வு, அவனுடைய ஆன்மீகம் சார்ந்த வாழ்வு, இது எவ்வாறு அமையப் போகின்றது, ஒரு மனித குலத்தினுடைய வளர்ச்சியில இவை இரண்டும் எவ்வாறு அமையப் போகின்றன என்பது குறித்த சிந்தனை, இதன் அடிப்படையில் தான் வந்து எது அமைய வேண்டும் என்றால், நம்முடைய சமுதாய வாழ்வு, அதனுடைய வளர்ச்சி, அதனுடைய உண்மையான விதி, இதன் அடிப்படையில் தான் அமையணும்.
வெறும் பிசிக்கல் அண்ட் வைட்டல் எவல்யூஷன் கடந்த காலத்தில் இப்படிலாம் இருந்தோம் அது மாத்திரம் பத்தாது. நம்மளுடைய ஃபியூச்சர் மென்டல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் டெஸ்டினி, இதை நம்ம கண்டுபிடிக்கணும். இதை கண்டறியும் பொழுதுதான் நம்மால சரியான முறையில் நம்முடைய அந்த ஒரு சமுதாய வாழ்வினுடைய வளர்ச்சி அது எந்த விதியின் அடிப்படையில் அமைய வேண்டும் என்பதை தீர்மானிக்க முடியும். இதுதான் இலக்காக இருக்கணும். எது இலக்காக இருக்கணும்னா எப்படி நம்மளுடைய மென்டல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் டெஸ்டினி அது அமைய போகின்றது என்பதை தான் நாம் முதல்ல கண்டறிய வேண்டும் அப்படிங்கிறார். அதனால் தான் இந்த சப்ஜெக்டிவ் பீரியட் உள்முகமாக திரும்பியுள்ள மனிதனுடைய வளர்ச்சி என்பது அதை சார்ந்து இருக்கும் காலகட்டம் என்பது மிகவும் பயனுள்ள ஒரு காலகட்டம் என்று கூறுகின்றார். அளவிட முடியாத அளவில் பயனுள்ள வகையில் இருக்கும் ஒரு காலகட்டமாக இருப்பதுதான் என்று கூறுகின்றார். அது மாத்திரமல்ல, அது ஒரு கிரியேட்டிவ், ஒன்றை புதிதாக உருவாக்கும் ஒரு காலகட்டம் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இட் இஸ் சம்திங் நியூ, இல்லாதது ஒன்று வெளியே வரப்போகுது. அத்தகைய ஒரு காலகட்டம் தான் இந்த சப்ஜெக்டிவ் பீரியட் என்று கூறுகின்றார். மற்ற காலகட்டங்களில் இதற்கு முந்தைய காலகட்டங்களில் பார்த்தோம் அப்படின்னா இண்டிவிஜுவலிஸ்டிக் பார்த்தோம், கன்வென்ஷனல், இந்த டைப்பல் அப்படிலாம் பார்த்தோம். நம்ம இங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எதன் அடிப்படையில் அந்த ஒரு சமுதாயத்தினுடைய வளர்ச்சி எதன் அடிப்படையில் அமைகின்றது என்றால், மனிதன் ஏதோ ஒரு ஃபிக்ஸடான விஷயம், அதை ஒரு ஃபிக்ஸடான விஷயம், ஒரு ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒரு விஷயம், அதனுடைய வார்ப்பில் தன்னை அமைத்துக் கொள்ள விரும்புகின்றான். ஒரு ஃபிக்ஸடா இருக்கிற விஷயத்துல தன்னை அமைத்துக் கொள்வது எல்லாமே புறத்தினுடைய தேவைக்கு ஏற்ப, புறத்தினுடைய தாக்கத்தின் அடிப்படையில் ஒரு ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒரு வடிவமைக்கப்பட்ட ஒரு அமைப்பில் தன்னை அமைத்துக் கொள்ளுதல். அவ்வாறுதான் கடந்த கால கட்டங்களில் மனிதன் அத்தகைய நிலையில்தான் வாழ்ந்து உள்ளான். ஆனால் இந்த சப்ஜெக்டிவ் இதில் அப்படி கிடையாது. சப்ஜெக்ட்ல புதிதாக தன்னிலிருந்து ஒன்றை அவன் உருவாக்குகின்றான். எது அவனுடைய வாழ்விற்கு மூலமாக இருக்கின்றதோ அதற்கு அவன் திரும்ப விழைகின்றான். ஒவ்வொரு மனிதனுக்கும் பார்த்தோம் அப்படின்னா அவனுடைய வாழ்வினுடைய ஆதாரமாக இருக்கக்கூடிய அது அவனையும் கடந்திருக்கக்கூடிய அதை நோக்கி அவன் திரும்புகின்றான். அவ்வாறு திரும்பும் பொழுது அவனுள்ளே இருக்கக்கூடிய எண்ணற்ற சாத்தியக்கூறுகள், பொட்டன்ஷியாலிட்டிஸ், இவைகளெல்லாம் வெளியில் கொண்டு வர அவன் முயற்சிக்கின்றான். இதனால் என்ன நடைபெறுகின்றது என்றால், அவனிலிருந்தே ஒரு முழுமையான ஒரு புதிய சிருஷ்டி உருவாகுகின்றது. இந்த இயற்கையில மனிதனுடைய உண்மையான இடம் என்ன என்பதை அவன் உணர்கின்றான். வெறும் மனித நிலையில் இருப்பது மாத்திரம்தான் அவனுடைய உண்மையான நிலையா, இல்லை அதை கடந்து அவன் செல்லக்கூடியவனா என்பதை அவன் உணர்கின்றான். ஆகையினால இது ஒரு முக்கியமான காலகட்டம். தன்னிலிருந்து ஒரு புதிய சிருஷ்டியை உருவாக்குவதற்கான ஒரு முக்கியமான காலகட்டம் தான் இந்த சப்ஜெக்டிவ் பீரியட் ஆஃப் லைஃப். ஹியூமன் எவல்யூஷனில் இந்த சப்ஜெக்டிவ் பீரியட் என்பது ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா, தன்னிலிருந்து மனிதன் ஒரு புதிய இனத்தை உருவாக்க அவன் முயற்சிக்கின்றான், அந்த முயற்சியில் ஈடுபடுகின்றான். அதனால தான் இது ரொம்ப அதிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காலகட்டம் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்தது பகவான். Existence is an infinite
and therefore indefinable, an illimitable reality which figures itself out in multiple values of life. It begins, at least in our field of existence, with a material figure of itself, a mold of firm substance into which and upon which it can build worlds, the earth, the body. Here, it stands firmly and fixes the essential law of its movement. That law is that all things are one in their being and origin, one in their general law of existence, one in their interdependence, and the universal pattern of their relations. But each realizes this unity of purpose and being on its own lines and has its own law of variation by which it enriches the universal existence. Thank you. படிக்கட்டுமா சார்? லட்சுமி மேடம் படிங்க. Yes, அப்புறம் நான் yes, yes, Thank you. madam. Yes, madam. Padi. Salient points. The existence, being an infinite, indefinable, and illimitable reality manifests in our field of existence with a material figure of itself. It figures itself with a mold of firm substance upon which it can build worlds, the earth, the body. Here, it fixes the essential law of its movement. All things are one in their being and origin, one in their general law of existence, one in their interdependence. Yet, each realizes this unity of purpose and being on its own line and has its own law of variation. Thank you, sir. Thank you. எல்லாமே இந்த லைஃப் டிவைன்ல நம்ம பார்த்துருக்கோம். எல்லாமே அந்த பரம்பொருளினுடைய வெளிப்பாடு அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இந்த பரம்பொருளினுடைய இருப்பு எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு எல்லையற்றதாக இருக்கின்றது, இன்ஃபினிட்டாக இருக்கின்றது. அதை நம்ம வர்ணிக்க முடியாது. எந்த வரம்புகளுக்கும் உட்படாத நிலையில் அந்த பரம்பொருள் இருக்கின்றது. இது எல்லையற்ற நிலையில் இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் வாழ்வில் இந்த புவி சார்ந்த வாழ்வில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு எண்ணற்ற தனித்தனி அம்சங்களாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. எப்படி வெளிப்படுத்திக் கொள்கின்றது அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, சடப்பொருள் ரீதியாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, வாழ்வினுடைய அமைப்புகளாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. அதற்கும் அடுத்த நிலையில மனிதன் என்கின்ற மூலமாக படிப்படியாக அந்த வெளிப்படுத்திக் கொள்ளுதல், பரம்பொருள் தன்னை இந்த புவியில் வெளிப்படுத்திக் கொள்ளுதல் என்பது படிப்படியாக நடைபெறுகின்றது. இப்ப சடப்பொருள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது எப்படி இருக்கின்றது? அதற்கென்று ஒரு வடிவம் இருக்கின்றது. ஒரு தீர்மானிக்கப்பட்ட வடிவம் அந்த வடிவத்தின் மூலமாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. இதை பகவான் அவருடைய வார்த்தைகளில் பார்க்கணும் நாம் பார்த்தோம் என்றால், with a material figure of itself, a mold of firm substance into which and upon which it can build. பரம்பொருள் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது இந்த பிரபஞ்சத்தில்னா எவ்வாறு வெளிப்படுத்திக் கொள்கின்றது? ஏதோ ஒரு வடிவம், ஒரு அமைப்பு, அதன் மூலமாகத்தானே தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. அதன் மூலமாகத்தான் அது
உலகங்களை உருவாக்குகின்றது, இந்த புவியை உருவாக்குகின்றது, நம் உடலை உருவாக்குகின்றது. ஸோ ஒரு ஃபிக்ஸடான ஒரு ஒரு உறுதியான வடிவம், அதன் அமைப்பு மூலமாகத்தான் அந்த பரம்பொருள் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. அவ்வாறு தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும் பொழுது அதனுடைய இயக்கத்தில் அதனுடைய அதற்கென்றே உடைய ஒரு அடிப்படையான விதி, அதன் அடிப்படையில் தான் இந்த வெளிப்பாடு நடைபெறுகின்றது. இந்த வெளிப்பாடு என்பது ஏதோ ஒரு அடிப்படையான விதியின் பெயரில் தான் இந்த வெளிப்பாடு என்பது இந்த உலகத்தில் நடைபெற்று கொண்டு வருகின்றது. இது என்ன ஒரு அடிப்படையான விதி? எந்த அடிப்படையான விதியின் பெயரில் இந்த வெளிப்பாடு நடைபெறுகின்றது? பரம்பொருள் இந்த உலகத்தில் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. தீர்மானிக்கப்பட்ட வடிவங்களின் மூலமாக எல்லாமே மெல்ல 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 சடப்பொருள், வாழ்வு, மனிதன் என்கின்ற ரீதியில் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. இந்த வெளிப்படுத்திக் கொள்ளுதல் என்பது ஏதோ ஒரு விதியின் பெயரில் தான் அமைகின்றது. அது ஒரு குருட்டுத்தனமாக, கண்மூடித்தனமாக நடைபெறவில்லை. ஒரு விபத்து போலவோ இயந்திர கதியாகவோ நடைபெறவில்லை. ஏதோ ஒரு விதியின் அடிப்படையில் தான் இந்த வெளிப்பாடு நடைபெறுகின்றது. அது என்ன விதி என்றால், அனைத்துமே அந்த ஏகமாக இருக்கக்கூடிய பரம்பொருளினுடைய ஒரு அம்சம். அதுதான் மூலம் என்கின்ற இதுதான் அடிப்படை விதி. இந்த அடிப்படையின் விதியில் தான் இந்த வெளிப்பாடு நடைபெறுகின்றது. இந்த கருத்தெல்லாம் நாம் ஏற்கனவே லைஃப் டிவைன்லி பகவான் இதே கருத்தை தான் கோருகின்றார். எல்லாமே அந்த ஒருமையாக இருக்கக்கூடிய, ஏகமாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளினுடைய வெளிப்பாடு தான், ஒரே அம்சம்தான். பொதுவான இருக்கக்கூடிய எல்லாமே ஒரு பொதுவான ஒரு விதியின் அடிப்படையில் தான் அனைத்துமே இங்கு அமைந்துள்ளன. இந்த ஒருமை என்பது அதனுடைய பொதுவான இருப்பிலும் காணப்படுகின்றது. இந்த ஒருமை என்பது ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கின்றன. இந்த உலகத்துல பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே இன்டர் டிபெண்டா இருக்குது. எதுவுமே தனியே இருக்க முடியாது. எல்லாமே ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கின்றன. இந்த ஒன்றை ஒன்று சார்ந்து இருத்தலும் எதன் அடிப்படையில் நடைபெறுகின்றது என்றால், இந்த ஒருமை என்கின்ற விதியின் அடிப்படையில் தான் இதுவும் நடைபெறுகின்றது. அது மாத்திரமல்ல, இது பிரபஞ்சம் தழுவிய நிலையில் இவ்வாறு நடைபெறுகின்றது. யூனிவர்சல் பேட்டர்ன் ஆஃப் த ரிலேஷன்ஸ். இந்த உறவு பிரபஞ்சம் தழுவிய நிலையில் இருக்கின்றது. அவ்வாறு இருந்தாலும் ஒவ்வொன்றும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் இந்த ஒருமைத்தன்மையினுடைய நோக்கம் அதை பூர்த்தி செய்வதாகத்தான் அமைந்துள்ளது. இங்கு இந்த எல்லாம் தனித்தனியாக இருந்தாலும் ஒவ்வொன்றும் எந்த நோக்கத்துடன் இயங்குகின்றன என்றால் இந்த ஒருமைத்தன்மை. ஈச் ரியலைசஸ் திஸ் யூனிட்டி ஆஃப் பர்பஸ் அண்ட் பீயிங் ஆன் இட்ஸ் ஓன் லைன்ஸ். அவை தம் வழியில் இந்த நோக்கத்தை பூர்த்தி செய்ய செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. அதே போல ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியே ஒரு விதியின் பெயரில் தான் செயல்படுகின்றன. ஒரு அமைப்பினுடைய செயல்பாடு மற்றொரு அமைப்பில் இருந்த செயல்பாட்டை போல இருப்பதில்லை. எல்லாமே மாறுபட்டு காணப்படுகின்றது. There is a law of variation. அதுதான் இங்க பியூட்டி. இந்த உலகத்துல எல்லாமே அந்த ஒருமையாக இருக்கக்கூடிய பரம்பொருளினுடைய வெளிப்பாடு தான் இந்த உலகம். அவ்வாறு இருந்தாலும் ஒவ்வொரு விஷயமும் இங்க காணப்பட ஒவ்வொரு விஷயமும் அந்த ஒருமைத்தன்மையை அடையும் நோக்கம், அதன் அடிப்படையில் தான் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றன. மேற்புறத்தில் பார்த்தோம் என்றால் நமக்கு அவ்வாறு தெரிவதில்லை. இந்த வேரியேஷன் தான் நம்ம காணக்கூடிய ஒரு சிறப்பான அம்சம். எவ்வளவு வேரியேஷன் இருந்தாலும் அந்த யூனிட்டி ஆஃப் பர்பஸ் அண்ட் பீயிங் அப்படிங்கிறார். எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான நோக்கம் இருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். நம்ம அடுத்த இதுக்கு போகலாம், அடுத்த போர்ஷனுக்கு போகலாம்.
In matter, variation is limited. There is variation of type, but on the whole, uniformity of the individuals of the type. These individuals have a separate movement, but yet the same movement. Subject to some minute differences, they adhere to one particular pattern and have the same assemblage of properties. Variety within the type, apart from minor unicities of detail, is gained by variation of group subtypes belonging to one general kind, species, and subspecies of the same genus. In development of life, before mind has become self-conscious, the same law predominates. But in proportion, as life grows and still more when mind emerges, the individual also arrives at a greater and more vital power of variation. He acquires the freedom to develop according, no doubt, to the general law of nature and the general law of his type, but also according to the individual law of his being. Thank you, sir. படிக்கட்டுமா சார்? Yes, madam, please. In matter, variation is limited to the type, but there is uniformity of the individuals of the type with a separate and yet the same movement. They adhere to one pattern and have same group of properties. In the development of life before mind has become conscious, the same law predominates. In proportion, as the life grows and still more, when the mind emerges there comes more vital power of variation. Man gets more freedom to develop according to the general law of nature and the general law of this type, but also according to the individual law of his being. Thank you, Thank sir. you. Thank you. சடப்பொருள் ரீதியா பார்த்தோம் அப்படின்னா வேரியேஷன் வந்து ரொம்ப லிமிட்டடா இருக்கு. உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு உலோகம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால், சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இரும்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த இரும்பு அதனுடைய தன்மை எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் சிமிலரா தான் இருக்கும். ஆனா வெவ்வேறு வெவ்வேறு வகையான இருக்கலாம் ஒழிய ஒரே வகைக்குள்ள எல்லாமே சிமிலரா இருக்கும். அதே போல நிறைய பொருள்களை பார்க்கிறோம். நம்ம ஒரு நிலக்கரியை எடுத்துக்கொள்ளலாம். நிலக்கரியில் எடுத்துக்கொண்டால் நிலக்கரி என்றால் வெவ்வேறு வகையான நிலக்கரியை பார்க்கிறோம். ஆனா அந்த ஒரு வகையில பார்த்தோம் அப்படின்னா எல்லா அந்த நிலக்கரி அப்படிங்கிற விஷயத்துல எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். வைரம் இல்ல டைமண்ட்னு எடுத்துக்கலாம். இந்த டைமண்ட்ல வந்து பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் ஆஃப் டைமண்ட் இருக்கும். ஆனா அதனுடைய அந்த ஒரே ஒரு டைப்ல பார்த்தோம் அப்படின்னா வேரியேஷன் இருக்காது. அடிப்படை தன்மையில வேரியேஷனே இருக்காது. இது எல்லா பொருள்லையுமே நம்ம பார்க்கிறோம். அதற்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய தாவரங்கள், விலங்குகள், இதுலயும் அப்படிதான் பார்க்கிறோம். அடிப்படை தன்மையில ரொம்ப ஒன்றும் மாற்றம் இருக்காது. வேரியேஷன் இருக்கும். ஒரு டைப்ல ஃபார் எக்ஸாம்பிள் மலர்களை எடுத்துக்கொள்ளலாம். மலர்களை எடுத்துக்கொண்டா ஹைபிஸ்கஸ் பூ அப்படின்னா ஹைபிஸ்கஸ் பூனா அதோடைய பேட்டர்ன் நம்ம ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுல ஒன்றும் அடிப்படை தன்மையில் வேறுபடாது.
இன்னொரு பக்கம் ரோஸுங்கிற வெரைட்டி இருக்கும், இன்னொரு பக்கம் இன்னொரு வெரைட்டி இருக்கும், ஒவ்வொரு நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். ஆனால் ஹைபிஸ்கஸ் ஸ்பூன் எடுத்துக்கொண்டால் ஒரே மாதிரி தான் இருக்கும். அது ரோஸ்ன்னு எடுத்துக்கொண்டால் ஒரு டைப் ஆஃப் ரோஸ்ல எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இது தாவரங்கள்ல பார்க்குறோம், பிளான்ட்ஸ்லயும் இதுதான் பார்க்குறோம் நம்ம. அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய விலங்கினங்கள்லையும் இதை பார்க்குறோம் நம்ம. விலங்கினங்கள்ல ஒரு குறிப்பிட்ட விலங்கை எடுத்துக்கொண்டால் அதோடைய எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸை பார்க்குறோம், பல வகையான விலங்குகளை பார்க்கின்றோம். ஆனா ஒரு வகைன்னு எடுத்துக்கொண்டால் அவைகளுக்குள்ள மாற்றம் ரொம்ப இருக்காது. டிஃபரன்ஸ் மனிதனுக்கு கீழ் உள்ள நிலைகள்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு தனிப்பட்ட ஒரு ஜீவனுக்கும் இன்னொரு ஜீவனுக்கும் டிஃபரன்ஸ் ரொம்ப இருக்காது. சம் மைன்யூட் டிஃபரன்சஸ் இருக்கும், எல்லாமே ஒரு பர்டிகுலர் பேட்டர்னை ஃபாலோ பண்ணும். ஆனா அந்த குணாதிசயங்கள் அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா காமனா தான் இருக்கும். இது அதுல மாற்றம் இருக்காது. அதன் அடிப்படையில் தான் விஞ்ஞானம் அப்படித்தான் அமைத்துள்ளது. ஒரு இதை டிசைன் பண்ணி இந்த வகையான ஒரு தாவர இனம் அப்படின்னா இப்படிதான் இருக்கும், இந்த வகையான ஒரு விலங்கு அப்படின்னா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு அவங்க பொதுவான குணங்களின் அடிப்படையில் அவங்க விஞ்ஞான ரீதியான உண்மைகள் இதெல்லாம் அவைகள் அது குறித்த ஆராய்ச்சி எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இதன் அடிப்படையில் தான் அமைந்துள்ளது. இது எந்த நிலை வரைக்கும் இது மாதிரி இருக்கின்றது? மனிதன் என்பவன் தோன்றும் நிலை வரைக்கும் தான் இந்த வேரியேஷன் ரொம்ப கம்மி இல்லாத நிலை, மாற்றம் என்பது ரொம்ப அதிகம் காணப்படாத நிலை என்பது மனிதன் என்பவன் தோன்றும் வகையில் தான் இருக்கின்றது. ஆனால் அப்கோர்ஸ் பகவான் என்ன சொல்றார், நிறைய சப்டைப்ஸ்லாம் இருக்கும் அப்படிங்கிறார். ஒரு ஜெனரல் இருக்கும், ஒரு ஸ்பீசிஸ்ன்னு சொல்றோம், சப் ஸ்பீசிஸ் அப்படிங்கிறோம், இதெல்லாம் இருக்கும். ஆனால் அதற்குள்ளேன்னு எடுத்துக்கொண்டால் கடைசி நிலையில ஒரு அமைப்பு இன்னொரு அமைப்புன்னு பார்த்தோம்னா வேரியேஷன் இருக்காது. ஒரு எறும்புக்கும் இன்னொரு எறும்புக்கும் பார்த்தோம் அப்படின்னா வேரியேஷன் இருக்காது. ஆனால் மனிதன் என்பவன் வந்த பிறகு என்ன ஆயிடுதுன்னா மனிதனுக்குள்ள மனம் என்கின்ற ஒரு அம்சம் புகுந்து விடுகின்றது. மனம் என்கின்ற அம்சம் ஒரு மனிதனுக்குள்ள புகுந்த உடனே என்ன நடைபெறுகின்றது? அவன் தன்னைத்தானே உணர்கின்றான். he becomes self conscious. மேலும் மேலும் மனம் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும் பொழுது என்ன நடைபெறுகின்றது? ஒவ்வொரு தனிமனிதனும் மற்ற தனிமனிதன் இடத்திலிருந்து அந்த மாறுபடும் அந்த சக்தியை அவன் உடையவனாக காணப்படுகின்றான். மாறுபடும் சக்தியை உடையவனாக காணப்படுகின்றான். மாறுபடும் சக்தி என்று பகவான் குறிப்பிடுகின்றார். In proportion as life grows and still more when mind emerges, the individual also arrives at a greater and more vital power of variation. The power of variation அப்படிங்கிறது தான் மனிதனுக்கு வழங்கப்பட்டுள்ள ஒரு அரிய ஒரு விஷயம், அரிதான விஷயம். மற்ற ஜீவராசிகளுக்கு இடையே இல்லாததுதான் அதுதான் மனிதனுக்கு வழங்கப்பட்டுள்ள மாறுபடும் அந்த மற்ற தன்னை ஒத்த பிற மனிதரிடமிருந்து மாறுபடும் அந்த சக்தி என்பது மனிதனுக்கு வழங்கப்பட்டுள்ள ஒரு பிரத்யேகமான சக்தி என்று பகவான் குறிப்பிடுகின்றார். The individual also arrives at a greater and more vital power of variation அப்படிங்கிறார். அவனுக்கு ஒரு சுதந்திரம் கிடைக்குது. நான் நினைச்சா எப்படி வேணாலும் என்னை டெவலப் பண்ணிக்கலாம், என்னை வளர்ச்சி அடைய செய்யலாம். இது ஒவ்வொரு மனிதன் என்கின்ற நிலையில தான் இருக்கு, மற்ற விலங்குகள் கிட்ட கிடையாது. மற்ற விலங்குகள்கிட்ட எல்லாமே யூனிஃபார்மா தான் அது பிஹேவ் பண்ணும். ஒரு விலங்கு மற்ற விலங்கை விட சிறப்பாக செயல்படணும் அப்படிங்கிறது அன்லெஸ் அங்க மனிதன் அதை ட்ரெயின் பண்ணி பழக்கினால் சாத்தியம். ஆனா அந்த விலங்கே முயற்சித்து
உயர வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலை வந்து அங்க காணாது, அங்க நம்மால பார்க்க முடியாது. அப்கோர்ஸ் we can train. ஒரு நாயை வந்து பழக்கலாம், சர்க்கஸ்ல மிருகங்களை பழக்குகின்றார்கள், தட்ஸ் a different issue. பகவான் இங்க ஜென்ரலா சொல்றாரு, அந்த சுதந்திரம், தன்னைத்தானே தான் விரும்பிய நிலைக்கு உயர்த்த வேண்டும், வளர்ச்சி அடைய வேண்டும் என்கின்ற அந்த சுதந்திரம் வந்து மனிதனுக்குத்தான் இருக்கின்றது என்று கூறுகின்றார். He acquires the freedom to develop according, no doubt, to the general law of nature. The general type of course, மனிதன் வந்து என்ன பண்ணா, மனிதன் வந்து அவனுக்கு விதிக்கப்பட்ட விதிக்குள்ளதான் செயல்படுத்த முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், மனிதன் வந்து நான் பறக்க முடியுமா அப்படின்னா அது நாட் பாசிபிள். ஆனா என்னால வந்து எனக்குள்ளே அந்த விதிக்குள்ளே என்னால வந்து மற்ற மனிதரை விட சிறப்பாக செயல்பட முடியும். ஒரு பொதுவான விதிக்குள்ளதான் மனிதனும் செயல்பட முடியும், அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. இருந்தாலும் எனக்கு வந்து அது சுதந்திரம் வழங்கப்பட்டுள்ளது. என்னை நான் ஒரு உயர்வான நிலைக்கு உயர்த்தி கொள்ளும் சுதந்திரம் எனக்கு வழங்கப்பட்டுள்ளது. இது மற்ற ஜீவராசி, மனிதனுக்கு கீழ் உள்ள ஜீவராசிகளில் காணப்படுவது இல்லை என்று கூறுகின்றார். அடுத்தது போகலாம். Paragraph 3. Man, the mental being in nature, is especially distinguished from her less developed creatures by a greater power of individuality, by the liberation of the mental consciousness which enables him finally to understand more and more himself and his law of being and his development, by the liberation of the mental will which enables him, under the secret control of the universal will, to manage more and more the materials and lines of his development, and by the capacity in the end to go beyond himself, beyond his mentality, and open his consciousness into that from which mind, life, and body proceed. He can even, however, imperfectly at present, get at his highest to some consciousness of the reality, which is his true being, and possess consciously also, as nothing else in terrestrial nature can possess, the self, the idea, the will, which have constituted him and can become by that the master of his own nature, and increasingly, not as now he is, a wrestler with dominant circumstance, but the master of nature. To do this, to arrive through mind and beyond mind at the self, the spirit which expresses itself in all nature and becoming one with it in his being, his force, his consciousness, his will, his knowledge, to possess at once, humanly and divinely, according to the law and nature of human existence, but of human existence fulfilled in God and fulfilling God in the world, both himself and the world, is the destiny of man and the object of his individual and social existence. இங்க footnote பகவான் கொடுத்திருக்கார், அதை படிச்சிடலாம். It may be said that since man is a mental being limited by the mind, life, and body, this development and organization of a power beyond mind, a supramental power, would be the creation of a new superhuman race, and that the use of the words human and humanly would no longer be in place. This is no doubt true, but the possibility for the race still remains, if not for all in the same degree or at the same time, yet in an eventual fulfillment. Thank you, sir. Sir. Thank you. Yes, sir. Salient points. Man has a greater power of individuality than the creatures below. By the liberation of his mental consciousness, he can understand more and more himself and his law of being and his development. By the liberation of his mental will, he can gain the control of the universal will and can manage more and more
the materials around him. He can finally go beyond himself, beyond his mentality, and open to a higher consciousness. He can get at his highest, though imperfectly at present, to some consciousness of the reality is true will. He can possess consciously also the self, the idea, the will which have constituted him. By that, he can become the master of his own nature and the master of N big letter. To arrive through mind and beyond mind at the self and to become one with it and to possess at once humanly and divinely both himself and the world is the destiny of man and the object of his individual and social existence. Thank you, sir. Thank you. ஸோ மனிதனுக்கும் மற்ற மனிதன் ஒரு மனோமய புருஷன். அவனுக்கு கீழ் இருக்கும் ஜீவராசிகளிலிருந்து அவன் எவ்வாறு மாறுபடுகின்றான் என்றால், தனித்துவம் என்பது தனித்துவம் என்பது மனிதனிடத்தில் தான் மேலோங்கி காணப்படுகின்றது. தனித்துவம் அப்படின்னா, இண்டிவிஜுவாலிட்டி அப்படின்னா மனிதன்கிட்ட தான் அது காணப்படுகின்றது. நம்மால இந்த மனம் சார்ந்த உணர்வு நிலை, மனம் அப்படிங்கிறது மைண்ட் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான சாதனம். இந்த மென்டல் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம். நோ டவுட் அதை கடந்து போகணும். இருந்தாலும் பகவான் என்ன கூறுகின்றார், அந்த மென்டல் கான்சியஸ்னஸ் அது விடுவிக்கப்பட்ட நிலையில் பூரண சுதந்திரத்துடன் அவனுடைய மனம் சார்ந்த உணர்வு நிலை செயல்படும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், அவன் மேலும் மேலும் தன்னை முழுமையாக புரிந்து கொள்கின்றான். நம்மை எப்படி புரிந்து கொள்கின்றோம்? நம்முடைய மென்டல் கான்சியஸ்னஸ் நல்லா டெவலப் ஆனதை நம்மை புரிஞ்சுக்கிறோம். நம்ம என்கிட்ட என்ன திறமை இருக்கு அப்படிங்கிறத நம்மால புரிஞ்சுக்க முடியுது. எந்த விதியின் அடிப்படையில் நான் செயல்படுகின்றேன், என்னை இயக்குகின்றது, என்னுடைய வளர்ச்சியை எது இயக்குகின்றது, இதெல்லாம் என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஒவ்வொரு தனிமனிதனும் புரிந்து கொள்ள முடிகின்றது. மனம் அப்படின்னாலே நம்மளுடைய மனதிற்கு என்றே ஒரு சங்கல்பம் இருக்கின்றது. எல்லாம் சங்கல்பம் அப்படிங்கிற சொன்னாலே அது எங்க தோன்றுகின்றது? நமக்கு ஒரு காரியத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு நினைக்கிறோம். அது எங்க முதல்ல தோன்றுகின்றது என்றால் நம்முடைய மனதில் தான் தோன்றுகின்றது. ஸோ மனம் சார்ந்த சங்கல்பம் அப்படிங்கிறது தான் மிகவும் ஒரு வலிமையாக செயல்படும் ஒரு சக்தியாக மனிதனுள் காணப்படுகின்றது. இந்த மனம் சார்ந்த மென்டல் வில் அப்படிங்கிறது மிகவும் சக்தி வாய்ந்தது. அது என்ன செய்கின்றது? அது அந்த பிரபஞ்சத்தினுடைய சங்கல்பத்தை தனக்கு இணக்கமாக செயல்பட அது அவ்வாறு அந்த பிரபஞ்ச சங்கல்பத்தை அது தன்வசம் தனக்கு இணக்கமாக செயல்பட அது அவ்வாறு அத்தகைய செயலை அது புரிகின்றது. மனம் சார்ந்த சங்கல்பம் என்ன செய்கின்றது? ஒரு மனிதனுடைய மனம் சார்ந்த சங்கல்பம் வலிமையாக செயல்படும் பொழுது என்ன செய்கின்றான்? இந்த பிரபஞ்சம் இயற்கை இதற்கென்றே ஒரு சங்கல்பம் இருக்கின்றது. அதை அவன் தன் வசமாக்கி தனக்கு இணங்கி செயல்படுமாறு செய்கின்றான். இது மனிதனுக்கு தான் முடியும், விலங்குகளுக்கு சாத்தியம் இல்லை. We can bend the universal will as per our mental will. எனக்கு என்னுடைய மனம் சார்ந்த சங்கல்பம் எப்படி இருக்கின்றதோ அதனுடைய விருப்பத்திற்கு ஏற்ப இந்த பிரபஞ்சத்தினுடைய சங்கல்பத்தை செயல்படும் சக்தி எனக்கு இருக்கின்றது. இதனால என்ன நடைபெறுகின்றது? மனிதன் தன்னை சுற்றி இருக்கும் அமைப்புகளின் மீது மேலும் மேலும்
ஒரு ஆளுமையை அவன் கொள்கின்றான். கோர்ஸ் என்னதான் அவன் முயன்றாலும் இயற்கையினுடைய செயல்பாடு என்பது மிகவும் அவனை தாண்டியும் இருக்கின்றது. இருந்தாலும் மெல்ல 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 மனிதன் தன்னை சார்ந்துள்ள அமைப்புகளின் மீது ஆளுமை கொண்டவனாக காணப்படுகின்றான். இது மற்ற ஜீவராசிகளிடம் காணப்படுவது இல்லை. இதனால அந்த அந்த நிலையில் மாத்திரம் நிற்பதில்லை. மனிதன் தன்னை கடந்து செல்கின்றான். He is going beyond himself. தன்னுடைய மனதை கடந்து செல்கின்றான். தன்னுடைய உணர்வு நிலையை மனம், வாழ்வு, உடல் இவைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயத்திற்கு திறவாக வைத்துக் கொள்கின்றான். He is going beyond his mental consciousness. அது மாத்திரமல்ல, தன்னுடைய உணர்வு நிலையை தன்னுடைய மனம், உடல், வாழ்வு இவையெல்லாம் எங்கிருந்து தோன்றியவையோ அதற்கு திறவாக அவன் வைத்துக் கொள்கின்றான். இதனால என்ன நடைபெறுகின்றது? எந்த ஒரு இறை மெய்மை, அனைத்திற்கும் மூலமாக இருக்கக்கூடிய அந்த இறை மெய்மை, அந்த ரியாலிட்டி, அதை அவன் அதனுடைய உணர்வு நிலையை ஒரு மனிதன் எட்ட முடிகின்றது. ஒரு சாதாரண மனிதன் தன்னுடைய யோக முயற்சியினால சச்சிதானந்தத்தினுடைய உணர்வு நிலையை எட்டுகின்றான். பிரம்மை கான்சியஸ்னஸ் அதை எட்டுகின்றான். தற்பொழுது அவன் இருக்கக்கூடிய நிலையில ஒரு நிமிடம். ஒரு மனிதன் தன்னுடைய யோக முயற்சியினால பிரம்மை கான்சியஸ்னஸ் அதை எட்ட முடிகின்றது. பகவான் ஒரு குவாலிஃபை பண்றார். மனிதன் தற்பொழுது அவன் இருக்கக்கூடிய நிலையில என்னதான் ஒரு பூரணமான நிலையில் இதை எட்ட முடியாவிட்டாலும் கூட, இருந்தாலும் அவனால ஒரு உயர் உணர்வு நிலையை எட்ட முடிகின்றது என்று கூறுகின்றார். He can, even however imperfectly at present, get at his highest to some consciousness of the reality. எது கான்சியஸ்னஸ் ஆஃப் த ரியாலிட்டி? அதுதான் அந்த பிரம்மை கான்சியஸ்னஸ். நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த செல்ஃப் தான் அந்த டிரான்சென்டன்ட், அனைத்தையும் கடந்த பிரபஞ்ச சக்தியாக இருக்கின்றது. which is his true being. அது மாத்திரமல்ல, அதை எட்டுவது மாத்திரமல்ல, அதை ஒரு மனிதன் கான்சியஸா அதை அடைய முடியும் அப்படிங்கிறார் பகவான். which is his true being and possess consciously also as nothing else in the terrestrial nature can possess. வேற எதுவுமே அடைய முடியாது. மனிதன் தானே அந்த பரம்பொருளை அடைய முடியும். மற்றது அடைய முடியுமா என்றால் முடியாது. மனிதனுக்குத்தான் அந்த விசேஷமான ஒரு சலுகை வழங்கப்பட்டுள்ளது. த செல்ஃப், அந்த பரம்பொருளை மனிதன் தான் அடைய முடியும். த ஐடியா, த வில், இதெல்லாம் பகவான் கேபிட்டலிஸ்ட்ல சொல்றாரு. த ஐடியா என்றால் அந்த இறை திட்டம், அந்த இறை சங்கல்பம், இதெல்லாம் மனிதன் அடைய முடியும், தன் வசமாக்கி கொள்ள முடியும் அப்படிங்கிறார். ஏனென்றால் அது இவையெல்லாம் தான் மனிதனை உருவாக்கியுள்ளது. எவையெல்லாம் மனிதனை உருவாக்கியுள்ளதோ அவை அனைத்தையும் மனிதன் தன் வசம் அடைய முடியும் அப்படிங்கிறார். இதனால என்ன நடைபெறும் அப்படின்னா, ஒன்று, தன்னுடைய இயல்பின் மீது அவன் முழு ஆளுமை செலுத்த முடியும். he can become the master of his own nature. மேலும் மேலும் தன் மீதே ஒரு மனிதன் ஆளுமை கொள்ள முடியும். இப்ப எப்படி இருக்கிறான்? அவன் சூழ்நிலைகளுடன் போராடி கொண்டு செயல்படும் ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய அவன் மெல்ல மெல்ல அந்த சூழ்நிலைகளுக்கும் மேலும் ஒரு ஆளுமை கொண்டவனாக மாறுகின்றான். Not as now he is a wrestler with dominant circumstance, but the master of nature. So தன் மீதும் ஆளுமை கொள்ள முடியும்,
தான் சார்ந்துள்ள இந்த இயற்கையின் மீதும் ஆளுமை கொள்ள முடியும். எவ்வாறு இதை எட்டுவது, ஒரு மனிதன் எட்டுவது என்றால், மனதின் மூலமாக, பின்பு மனதை கடந்தும். மனதின் மூலமாக நம்பர் 1, அப்புறம் அத்துடன் நிற்கக்கூடாது, மனதை கடந்தும் தனக்கு மூலமாக இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருள், அந்த பரம்பொருள், அதை அவன் எட்ட முடியும். ஏனென்றால் அதுதான் அனைத்திலும் அனைத்தின் மூலமாகவும் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. அதை அவன் எட்ட முடியும். அதனுடன் அவன் இரண்டர கலக்க முடியும். எட்டுவது மாத்திரமல்ல, இரண்டர கலக்க முடியும். தன்னுடைய ஜீவனினுடைய அனைத்து நிலையிலும் தன்னுடைய இருப்பு, தன்னுடைய சக்தி, தன்னுடைய உணர்வு நிலை, தன்னுடைய சங்கல்பம், தன்னுடைய அறிவு, இது எல்லா நிலைகளிலும் ஒரு மனிதன் அந்த பரம்பொருளினுடைய நிலையுடன் கலக்க முடியும் அப்படிங்கிறார். டு டூ திஸ், டு அரைவ் த்ரூ மைண்ட் அண்ட் பியாண்ட் மைண்ட் அட் த செல்ஃப், த ஸ்பிரிட் விச் எக்ஸ்பிரஸஸ் இட் செல்ஃப் இன் ஆல் நேச்சர் அண்ட் பிகமிங் ஒன் வித் இட் இன் ஹிஸ் பீயிங், his force, his consciousness, his will, his knowledge. அது மாத்திரம் அல்ல, to possess at once humanly and divinely. மனிதனாக இருந்து கொண்டே அந்த உயர்வான விஷயத்தை அடைய முடியும் அப்படிங்கிறார். to possess at once humanly and divinely. எதை அப்படின்னா, both himself and the world, தன்னையும் அவன் முழுமையாக ஆளுமை கொள்ள முடியும், அந்த உலகத்தையும் அவன் முழுமையாக ஆளுமை கொள்ள முடியும். அப்கோர்ஸ் ஒரு பொதுவான விதியின் அடிப்படையில் தான் அவன் செயல்படும் இதை எட்ட முடியும். ஆனாலும் சாத்தியம் அப்படிங்கிறார். போத் ஹிம்செல்ஃப் அண்ட் த வேர்ல்ட், இதுதான் மனிதனுக்கு விதிக்கப்பட்ட விதி அப்படிங்கிறார். டெஸ்டினி ஆஃப் த மேன் அப்படிங்கிறார். இதுதான் மனிதனுக்கு விதிக்கப்பட்ட விதி. மனிதன் என்ன காரணத்திற்காக இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்றான் என்றால், இதை அடைவதற்காகத்தான் மனிதன் இருக்கின்றான். is the destiny of man and the object of his individual and social existence. இந்த விதியை கண்டறியணும் அப்படிங்கிறாரு. இந்த விதியை நம்ம கண்டறிந்தால்தான் இந்த சாப்டர்னுடைய தலைப்பாக இருக்கக்கூடிய பகவான் ஆரம்பத்திலே கூறியுள்ளார். the ideal law of social development என்பது இதை கண்டறிவதன் மூலமாகத்தான் இந்த விதி அமைய முடியும் அப்படிங்கிறார். இந்த ஐடியல் லா எப்படி அமைய முடியும் அப்படின்னா, எது மனிதனுடைய இறுதி லட்சியமாக இருக்கின்றது, இறுதி இலக்காக இருக்கிறது. டெஸ்டினி ஆஃப் மேன் அப்படி என்ன அப்படின்னா, தன்னை அந்த அதாவது தனக்கு எது மூலமாக இருக்கின்றதோ அதை அவன் அடைவது, அதன் மூலமாக அதை அடைவதன் மூலமாக தன் மீது முழு ஆளுமை கொள்வது, தான் சார்ந்திருக்கும் உலகத்தின் மீது முழு ஆளுமை கொள்வது, இதுதான் மனிதனுடைய விதிக்கப்பட்ட டெஸ்டினி ஆஃப் மேன் இன் த யூனிவர்ஸ் என்று கூறுகின்றார். அண்ட் த ஆப்ஜெக்ட் ஆஃப் இஸ் இண்டிவிஜுவல் அண்ட் சோஷியல் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறார். ஸோ அல்டிமேட்டா சூப்பர் மேன் தான் பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார். அதுதான் பகவான் அந்த ஃபுட் நோட்ல குறிப்பிடுகின்றார். அதாவது மனிதன் என்பவன் தற்பொழுது மைண்ட், லைஃப் அண்ட் பாடி, அதனுடைய வரையறைக்குள் தான் நம்மால செயல்பட முடிகின்றது. ஆகையினால மனிதனுடைய அந்த பரிணாம வளர்ச்சியில என்ன நடைபெறும் வண்ணம் இருக்கின்றது என்றால், மனதை கடந்த ஒரு சக்தி, அதனுடைய வளர்ச்சி, அதுதான் சூப்ராமெண்டல் பவர். இதுதான் பகவான் என்ன கூறுகின்றார், the development or the organization of a power beyond mind as supramental power would be the creation of a new superhuman race, and the use of the words human and humanly would no longer be in place அப்படிங்கிறார். ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்றார் பகவான். ஒன்ஸ் as long as நம்ம மனம் சார்ந்த ரீதியில செயல்படுகின்ற வரைக்கும் நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த மொமெண்ட் நம்ம அடுத்த நிலைக்கு சென்ற பிறகு ஹியூமன்லி இம்பாசிபிள் அப்படின்னு சொல்றோம். இந்த வேர்ட்ஸ்க்கெல்லாம் தேவையே இருக்காது அப்படிங்கிறார்.
ஆனா பகவான் இங்க வந்து ரொம்ப அழகாக இந்த புட்நோட்ல குறிப்பிடுகின்றார். திஸ் இஸ் நோ டவுட் ட்ரூ அப்படிங்கிறார், உண்மைதான் அப்படிங்கிறார். பட் த பாசிபிலிட்டி ஃபார் த ரேஸ் ஸ்டில் ரிமைன்ஸ். மனித குலத்திற்கு வழங்கப்பட்டுள்ள அந்த மனித குலத்தில் மனித குலத்திற்கென்று அதனுள் இருக்கக்கூடிய அந்த சாத்தியக்கூறு, அதனுடைய பாசிபிலிட்டி வந்து எப்பொழுதும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது அப்படிங்கிறார். எல்லோருக்கும் ஒரே மாதிரி இருக்காது அப்படிங்கிறார். எல்லோருக்கும் ஒரே மாதிரி இருக்காது, எல்லோருக்கும் ஒரே நேரத்தில் அவ்வாறு அமையாது. இருந்தாலும் அதுதான் இறுதியாக நடைபெறப் போகின்றது என்று கூறுகின்றார். This is no doubt true, but the possibility for the race still remains, if not for all in the same degree or at the same time, yet in an eventual fulfillment அப்படிங்கிறார். ஸோ இதுதான் வந்து இதுதான் வந்து இதை கண்டறியணும் அப்படிங்கிறார். ஃபியூச்சர்ல இப்படி இருக்க போறோம், இதை வந்து நம்ம ஒவ்வொரு மனிதனும் டிஸ்கவர் பண்ணணும். நான் என்னுடைய ஃபியூச்சர் மைண்ட் எப்படி இருக்கும், என்னுடைய ஃபியூச்சர் ஸ்பிரிச்சுவல் டெஸ்டினி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் கண்டறிவதன் மூலமாகவே நான் சார்ந்துள்ள சமுதாயம், அதனுடைய வளர்ச்சி எந்த விதியின் அடிப்படையில் அது செயல்பட வேண்டும் என்பதை என்னால தீர்மானிக்க முடியும் அப்படிங்கிறார். இதை கண்டறியாம நீங்க எதையுமே சரி பண்ண முடியாது அப்படிங்கிறார். வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் பகிர்ந்து கொள்ளலாம். வேற ஏதேனும் கருத்துக்கள் இல்லைன்னு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம்.